படத்தோட கதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வடம்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கு. அது வந்து காளை மாடு வச்சு பண்ணக்கூடிய விளையாட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கு. ஸோ படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பேஸ்ல எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா படத்தோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு பழைய ஸ்டைல்ல ஒரு 90ஸ்லலாம் வந்து எப்படி சீன்ஸ் எழுதுவாங்களோ அந்த மாதிரி சீன்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஹெவி லேக், செகண்ட் ஹாஃப்மே ஹெவி லேக். படம் டோட்டலா வந்து ஒரு ஒர்த் இல்லாத ஒரு படமா அமைஞ்சிருச்சு. படத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்றாங்க. நான் இவனை வந்து பழி வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக ஒரு காரணம் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் நான் அவனை பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இவங்க யார் மேல பழி வாங்க போறாங்களோ அவனுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்காது. அவன் ஒரு பெரிய தப்பு அவன் மேல இருக்காது. ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு அமையும். ஸோ அந்த ஒரு ரீசன் இவங்க கொடுத்தது வந்து சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இதனால தான் நீ போய் அவனை கொலை பண்றியா அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுது. இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க. இப்போ விமல் ஹீரோ ஓகே, பட் அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், நட்டி, ஏகப்பட்ட ஆடுகள், நம்ம நிறைய பாலசரவணன், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 7-8 ஆர்டிஸ்ட் மாதிரி போட்டு ஒரு படம் எடுக்கிறதெல்லாம் ஒரு பட்ஜெட் வந்து பெரிய லெவலில் போயிருக்கும். அதெல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இவ்வளோலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சுமாரான ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தாலுமே அவங்க பேசுறது வந்து ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துடும். ஸோ ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு சுமார் இருக்குன்னா, இவங்கெல்லாம் பேசியுமே அந்த படத்துக்கு நம்மளுக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆகி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால பார்க்க முடியலங்கிறது ஸ்கிரிப்டோட வீக்னஸ் தான் காமிக்குது. அதே மாதிரி இந்த அந்த வடம் அந்த ஒரு விளையாட்டை வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மெனக்கடல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இவங்க வந்து சிஜி வந்து ரொம்ப மினிமல் ஷார்ட்ஸ் தான் சிஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ரியல் ஷார்ட்ஸ் தான். ஸோ ரியல் ஷார்ட்ஸ் ஒரு அனிமல், ஒரு மாடை வச்சு எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா ரொம்ப ஓவரா அதை வந்து காமிக்கும் போது அது ரைட்டிங் சரியில்லாதனால நம்மளுக்கு அது ஒரு லேகா இருக்கு. விமல் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ட்ரை பண்ணியிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா போயிட்டு ஒரு 4 பேர் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினி சாரோ அஜித்தோ விஜய் அடிச்சாங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் விசில் அடிச்சு கொண்டாடுவாங்க. அதை தாண்டி இருக்க ஹீரோஸ் எல்லாம் ஒரு ஃபைட் பண்ணணும்னு வச்சுங்களேன், டோட்டலா வில்லன் வந்து கார்னர் பொண்ணு வேற வழி இல்லாம எந்திரிச்சு அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ரொம்ப இதாக கொடுக்கணும். இல்லை யாராவது பயங்கரமா ஒரு இது மாட்டுறாங்க, ஸோ காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம பண்றான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம அசால்ட்டா வந்து அடிக்கிறது வந்து விமலை காமிக்கும் போது, விமலோட ஆக்டிங் வைஸ் ஓகே தான். பட் என்னன்னா நம்மளால வந்து ஒரு ஆடியன்ஸால வந்து இதை ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரஜினி சார் நம்ம விசில் அடிக்கிறோம், அதுக்காக தான் நம்ம படம் பார்க்க போறோம். இவங்களெல்லாம் ஒரு கொஞ்சம் நேச்சுராலிட்டி நம்ம எதிர்பார்ப்போம். அதெல்லாம் அந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது. டெக்னிக்கல் சைட் நம்ம பெரிய லெவலில் நம்ம குறை சொல்ல முடியாது. மியூசிக்கும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். ரொம்ப சாங்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம், ஆவரேஜ் தான் சொல்லுவேன். டெக்னிக்கல் சைடு வந்து பெரிய லெவலில் குறை இல்லை. பட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப போறா இருந்தனால படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ஆக்சுவலி ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஊர் சைடு பசங்கலாம் பார்த்தாங்கன்னா ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ்ங்கிற ஒரு சீன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது சீரியஸாகவே எதுக்குங்கிறதே எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. செம்ம லேக் ஆனதே, ரொம்ப லேகுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது அந்த 2 பேருக்குள்ள இருக்க லவ் சீன் தான். அதை தாண்டி எனக்கு இன்ட்ரோவுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா அந்த ஹீரோனியோட ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ நாள் லவ்வில் இருந்த மாதிரி காமிச்சிட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர்னு தோணுச்சு. அது காரணம் அந்த 2 காளையை காட்டின விதமாக இருக்கட்டும், அது களத்தில் ஆக்சுவலி எனக்கு என்னென்னா காளை அப்படின்னு சொன்னாலே ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி தான் மைண்டுக்கு வரும். முறையாக வடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அது எப்படி நடக்கும், அந்த ரியாலிட்டியான ஒரிஜினலாக அந்த வீரர்கள்லாம் எப்படி பிடிப்பாங்க, அங்கே எந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குங்கிறத செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும்னா மதுரை அந்த மாதிரி ஊர் சைட்லலாம் இந்த படம் நல்லாவே ஓடும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி விமல் சாரோட ஆக்டிங்ல எனக்கு என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நிறைய இடங்கள்ல அவருக்கு அது ஒட்டவே இல்லையோ, அது செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அவர் ஒரு காமெடி ஜானர்ல நம்ம பார்த்துருப்போம். இங்க இந்த படத்துல முழுக்க முழுக்க அவரோட காமெடி இருக்கவே இருக்காது. ஆனா இருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகும்போது அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயமே எனக்கு சரியா ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி அவரை ஒரு விஷயத்துல பாராட்டணும் அப்படின்னா அந்த காளைக்கு ட்ரெயின் பண்றதுக்காண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி காமிச்சிருப்பாங்க சீன்லாம். அவர் ட்ரெயின் பண்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த சீன் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எனக்கு பெருசா கம்பேக்கான ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஃபீல் இருக்கு.
அவர் சொல்லவே தேவையில்ல. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைய சொல்லணும்னா, இந்த படத்துல விமல் சார தாண்டி மிச்ச எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு அந்த ஸ்லாங்குமே சூப்பரா இருந்தது. ஊர் சைடான ஸ்லாங் "ஏ மதினி" அப்படின்னு கூப்பிடுறது. இங்கலாம் "அண்ணி" அப்படிம்பாங்க. அங்க மட்டும் தான் மதினின்னு கூப்பிடுவாங்க. அந்த மதினின்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், அந்த ஃபேமிலியா காட்டுன விதம், அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் கதை ஓரியன்டடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மாத்திருக்கலாம். அத தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நெறைய இடத்துல சின்ன சின்ன லேக்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். விமல் சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. படம் ஜல்லிக்கட்டை டிஃப்ரெண்ட்டாக நிறைய விதத்தில் பார்த்துருப்போம். வாடிவாசல் திறந்து விட்டு ஜல்லிக்கட்டுலாம் நிறைய படம் வந்திருக்கு. ஸோ முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு வடமாடு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்த கான்செப்டை எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதை தாண்டி இந்த படம் வந்துட்டு புதுசாக ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஏதாவது புது சீன்ஸ் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நிறைய படங்கள் பார்த்துருப்போம். வேங்கையா இருக்கட்டும், அப்புறம் சண்டைக்கோழி, தேவர் மகன், இந்த மாதிரி பல படங்களோட அந்த சாராம்சம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூனால 2 ஃபேமிலிக்குள்ளே அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பகையை உண்டாக்குது, அதுக்குள்ளே எப்படி அவங்க மோதிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்ற விதம்லாம் காட்டியிருப்பாங்க. அதுமாதிரி மாடு வளர்ப்பை பற்றி ஒரு ஊருக்குள்ளே ஒரு குடும்பத்துக்கு அந்த மாடு வளர்ப்புன்றது எவ்வளோ கௌரவமாக பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கம்பீரத்தை கொடுக்குது, ஒரு மரியாதையை கொடுக்குதுன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதனால அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க இறங்குறாங்கன்றதையுமே காட்டியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம புதுசாக பார்க்குறோமோலாம் இல்லை, நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதை சார்ந்ததா. பட் இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயமா இருந்தாலும் பெருசாக போர் அடிக்கல. ஸோ அந்த விதத்தில் நல்லா இருந்தது. ரெண்டாவது விமலண்ணாவோட இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில படங்கள் பெருசாக போகல, அவரோட நடிப்புமே பெருசாக பாராட்டப்படல, பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பட் இந்த படம் ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எப்போவுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி மன்னர் வகையாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அதை தாண்டி அந்த படத்தில் அவரோட காமெடி லவ் பொசிஷன்லாம் ரொம்ப ஜாலியாக அவர் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சீரியஸ் ஒரு படம். ஸோ படம்ல அவர் எங்கேயுமே காமெடி பண்ணாமல் ஒரு மாஸ் அப்பீல், அந்த மாஸ் ஹீரோ அப்பீலுக்கான ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் நோட்டில் ஒரு படம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ், மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா முனிஷ்காந்தோட கேரக்டர் இதில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர். நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர்னு சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயினாக வரவங்களும் ஆரம்பத்தில் ஹீரோ பின்னாடி சுற்றுற ஒரு யூஸ்வலான பொண்ணு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரோல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட கேரக்டர் இன்னும் நல்லா பூம் பண்ணியிருக்கலாம். பட் அது கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு தோணுச்சு. பட் அவங்களோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்துட்டு இப்போ வர படங்களில் பாலசரவணன் இல்லைனா படம் இல்லைன்ற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் பெறாரு. அது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த விதத்தில் பாலாவோட கேரக்டருமே வந்துட்டு இதில் கொஞ்சம் சுருக்கி தான் வரும். பட் அதை அவர் பிரமாதப்படுத்தியிருப்பார். அவருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆடுகளம் நேரன், இந்த மாதிரி மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. மிக முக்கியமாக சொல்லணும்னா இம்மான் அவர்களின் இசை வழக்கம் போல் இந்த ரூரல் ஏரியா கிராமத்து சப்ஜெக்ட்னாலே நம்மால் பூந்து விளையாடுவார். இதுலேயுமே பாடல்கள் ஓகேவாக இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிட்டார். ஏன்னா ஒரு படத்துக்கு இசை வந்துட்டு பின்னணி இசை ரொம்ப முக்கியன்றது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையோ லவ் சீன்ஸ்லையோ தாண்டி ஒரு எமோஷனல் வந்துட்டு அந்த சீன் வந்து எம்டியாக இருந்தாலும் அதை டைலாக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பின்னணி இசை வந்து அதுக்கு உயிரோட்டமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து நிறைய இடங்கள் வந்து இசை உயிரோட்டமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த மிக முக்கியம் இந்த 2 காளைகள் ரொம்பவே அருமையாக அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதை ட்ரெயின் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நான் சொல்கிறேன், திரைக்கதைன்னு வரும்போது கதைன்ற விதத்துலையும் புதுசாக இல்லைனாலும் படம் முழுக்க நம்மளை என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு சொல்லலாம். பிசி சென்ட்ரல் எல்லாமே நல்லா மக்களுக்கு பிடிக்கும். ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தியேட்டர் போய் பார்க்கலாம்.